ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் நாள் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தைப்பூசம் மட்டும் இல்லைங்க, பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கு. அதனால முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்னைக்கு நான் கோவில் போக முடியலைங்க, ஏன்னா கொஞ்சம் நிறைய பர்சனல் வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால கோவில் போக முடியல. கோவிலுக்கு போயிருக்கிறவங்களாம் எனக்காக சேர்த்து வேண்டிக்கிங்க. முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து மேச ராசி, பரணி நட்சத்திரம், மேச லக்கணம். அதனால என்னோட ராசிக்கு வந்து முருகர் தான் அதிபதி, செவ்வாய் பகவான் வந்து அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பேசிக்காவே எனக்கு ரொம்ப ரெட் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரெட்டு தான் எனக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் க்ரீனு. இன்னைக்கு வந்து நான் ரெட்டு க்ரீன் மிக்சிங்கில் வந்து நான் அந்த சாரீ கட்டியிருக்கேன். சாரீ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். காட்டன் சாரீங்க. இது கட்டுறதுக்குள்ளே பட்டு போயிட்டேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி போட்டு அயன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாரீ இது. ரொம்ப வரன்னு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சாரியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி காய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்து அயன் பண்ணி நான் கட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து தலையெல்லாம் பின்னி போட்டிருக்கேன். அழகாக இருக்கேனான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய லாங் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. லாங் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மேச ராசி, பரணி நட்சத்திரம், மேச லக்கணம்னு நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேசராசி பரணி நட்சத்திரம் அப்படின்னா பரணினா தரணி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அந்த அர்த்தம்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை 6 படை வீட்டுக்கு போக சொல்லியிருந்தாங்க ஒரு டைமு. பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர் இந்த கோவிலுக்கெலாம் நான் போயிருக்கேங்க. அப்புறம் வந்து நான் மருதமலைக்கும் போயிருக்கேன். எல்லா கோவிலுக்கும் போயிருக்கேங்க. அதுவும் நம்ம பழைய காலம் கோவில்லாம் நான் எங்கே கேள்விப்பட்டாலும் போயிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கேயாவது போய் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறதுக்காக தானே போகிறதே நம்ம, இல்லைங்களா? அது இல்லாமல் நான் மேசராசி, முருகர் அதிபதிங்கிறதுனாலயே இன்னும் எனக்கு ரொம்ப முருகரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ராசிக்கு இவர் தான் அதிபதிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது, இல்லைங்களா? நிறைய பேருக்கு நட்சத்திர ராசியே தெரியாது. அப்புறம் இந்த சாமி தான் நமக்கு அதிபதிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ரொம்ப நேசித்து அந்த சாமிலாம் கும்பிடுவேன் நான். உண்மையாலுமேங்க கடவுள் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தாங்க. எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, நமக்கு நல்லது நடந்தால் சரி, இல்லைங்களா? ஓகேங்க, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா? தைப்பூசத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம். எல்லாருக்குமே நம்ம முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். பாய், தேங்க்யூ.